ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு சில்லுன்னு நல்ல சூப்பரான குல்ஃபி ஐஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். அதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அது ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக. இது நல்லா சேர்த்து எல்லாம் பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 100லேருந்து 125 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுண்டை காய்ச்சினிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வாசனைக்காக ஏலக்காய் தூள், நான் கொஞ்சமாக பாதாம் முந்திரியும் மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் டம்ளர்லேயோ குல்ஃபி மோல்லையோ வச்சுட்டு ஒரு பேப்பர் வச்சு குச்சி வச்சு சொருகிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் அந்த குச்சி. ஒரு நாள் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். லேசாக இதை தண்ணியில் லேசாக காமிச்சோம்னா ஒரு 5 செகண்ட் போல் அந்த டம்ளர்லேருந்து ஈஸியாக எடுக்க வரும். சூப்பராக ரெடி ஆகிடும்.